இன்ப விநாயகனே இன்ப விநாயகனே உன் எழில் மலர்பாதம் பணிந்தேனே இன்ப விநாயகனே உன் எழில் மலர்பாதம் பணிந்தேனே இன்ப விநாயகனே கற்பகச் சோலையில் அமர்ந்திடும் அரசே கற்பகச் சோலையில் அமர்ந்திடும் அரசே கற்பகச் சோலையில் அமர்ந்திடும் அரசே ஆதாரம் நீயே ஆண்டருள்வாய் ஆதாரம் நீயே ஆண்டருள்வாய் இன்ப விநாயகனே உன் எழில் மலர்பாதம் பணிந்தேனே இன்ப விநாயகனே விநாயகனே விநாயகனே. நன்றி. நான் சின்ன வயசுல நிறைய பேர் என்ன பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு பாட சொல்லுவாங்க. ஆனா அவங்க பெரியவங்களை பார்த்துட்டு நான் பயப்பட்டு ஓடி போவேன். அது காரணம்னா எனக்கு சின்ன வயசு, அவங்க உட்கார வச்சிருவாங்க, நான் விளையாட முடியாது. ஆனா பெரியவங்க விட மாட்டாங்க, எப்படியாவது உட்கார வச்சு பாட்டெல்லாம் பாட சொல்லுவாங்க. அந்த காலத்துல மெயின் திங் பாகவதர் காலம், அந்த நேரத்திலேயே மன்மத லீலையை வென்றா உண்டோ அந்த பாட்டெல்லாம் அப்ப பாட வைப்பாங்க. மன்மத லீலையை வென்றார் உண்டோ மன்மத லீலையை வென்றார் உண்டோ என் மேல் உனக்கேனோ பாராமுகம் மன்மத லீலையை வென்றார் உண்டோ. அந்த நேரத்துல கிராமபோன் வச்சுட்டு இந்த பாட்டு எனக்கு போட்டு பாட வைப்பாங்க பெரியவங்க. நானும் பாடிடுவேன். அந்த நேரத்துல எழுத்து கிடையாது, ஒன்றும் கிடையாது, டிவி கிடையாது. ஆனா என்ன பாட வச்சிருவாங்க, நானும் பாடிடுவேன். மக்கள் ரசிப்பாங்க. அது என்னன்னு தெரியாது, அது கடவுளுடைய வரப்பிரசாதம். இது வரைக்கும் நான் பாடிட்டு இருக்கேன். மும்பையில இருக்கிற ரசிகர்கள் மட்டும் இல்லாம பூனா, நாசிக். என்னுடைய பெயர் சொல்லிட்டு என் பேர் M.N. நரசிம்மன். ஃபேமிலி நேம் மன்னாரி. இருந்தாலும் எனக்கு பிராக்கெட்ல எங்க லோக்கல்ல எல்லாரும் நச்சுபாயன்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் நிறைய நிகழ்ச்சிகள் பண்ணின பிறகு ஐயா TMSA அவர்கள் எனக்கு அவராக எழுதி கொடுத்திருக்கார். முருகன் திருவருள், M.N. நரசிம்மன், TMS எதிரொலி, அவரை பாராட்டுகிறேன் என்று ஒரு கையெழுத்து போட்டு எனக்கு அந்த அவார்டு கொடுத்த பிறகு எனக்கு நிறைய இடத்துல மும்பை TMSன்னு நிறைய மக்கள், நிறைய பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லாமே சொல்லி கூப்பிடுறாங்க. அதுதான் என்னுடைய மெயின் மும்பை TMSன்னு ஒரு நல்ல பேர் கடவுள் கிருபையால அனைத்து மக்கள் கொடுத்துருக்குறாங்க. எனக்கு அது பெருமையா இருக்கு. ஆனா TMS ஐயா மாதிரி யாரும் பாட முடியாது. ஏதோ நான் அவர் பாடல் பாடிட்டு இருக்கேன், மக்களும் ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது பெரிய வரப்பிரசாதமா நான் நினைக்கிறேன். எப்பவுமே தமிழ் மக்களை நம்ம மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க மும்பை முழுக்க. அது மட்டும் இல்லாம தினகரன் பத்திரிகையில கூட எனக்கு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்து சுப்புலட்சுமி ஆடிட்டோரியத்துல தினகரன் பத்திரிகை டோட்டலா அவங்க மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து எனக்கு ஒரு நிகழ்ச்சி கொடுத்துருக்காங்க. அதுவும் ரொம்ப பெருமையா நான் நினைக்கிறேன். ஆனா மும்பையில இருந்து இன்னும் நிறைய பி சுஷிலா அம்மா, TMS ஐயா இந்த இடத்துலயே நான் உட்கார்ந்து மாதிரி உட்கார்ந்து என்ன பாட சொல்லியிருக்காரு. இங்க ஏகப்பட்ட மக்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, அவங்களையும் பாட சொன்னாரு. அதெல்லாம் எனக்கு பெரிய வரப்பிரசாதம்.
சண்முகானந்த கலையரங்கில் அவரோட நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அவங்க 2 பிள்ளைங்களோட செல்வகுமார், பரத்ராஜ் அவங்க கூட ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் நாங்கள். அது மட்டும் இல்லாமல் பி சுசிலா அம்மா, அவங்க ஜிஆர் கண்ணன் அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அந்த நேரத்துலையும் எனக்கு பாட வச்சாங்க. கடவுள் நினைத்தான், மனநாள் கொடுத்தான், வாழ்க்கை ஒன்று. எனக்கு வந்து டிஎம்எஸ் ஐயாவோட பாடல்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய பாடல்கள் எங்கேயாவது முருகன் பாடலோ, எம்ஜிஆர் பாடலோ, சிவாஜி பாடலோ அதை கேட்டேன்னா நான் மெய் மறந்து போய் அந்த ஸ்பீக்கர் எங்கே ஓடுதோ அங்கே போய் நின்றுடுவேன். அதனால் அவர் மேலே ஒரு தனி பற்றுதல் இருந்தது எனக்கு. அந்த குரல் எனக்கும் கொஞ்சம் ஒத்து வந்தது. அதனால் அவரோட பாடிட்டே இருக்கும்போது, அப்புறம் மெயின் திங் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு சௌராஷ்டிரா சமுதாயத்தை சேர்ந்தவர். அதை வச்சு நம்ம பாலாஜி கோயிலில் அவரை கூப்பிடும்போது நமக்கு அவருக்கும் இஎம்எஸ்ஐயாவுக்கும் நமக்கு பாராட்டு. நம்ம கோயிலுக்கு வந்திருந்தாங்க, பாலாஜி கோயிலுக்கு. அப்போ அவரோட பழகும் போது நமக்கு வந்து ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் அவங்களோட எனக்கு பழகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சது. ஒரு குரு ஸ்தானத்தில் அவர் எங்கேயாவது போனால் நம்ம கூடவே இருப்போம். வந்து போகிற வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு நான் டைம் ஒதுக்கிட்டு அவருக்காக போவேன். ஒரு சில நேரத்தில் போக முடியும், ஒரு சில நேரத்தில் போக முடியாது. அதே மாதிரி அவங்க பெரிய பையன் பால்ராஜ், சிறு மகன் செல்வகுமார் அவர்களோடும் நான் நல்லா பழகுவேன். அவர்களும் என்னோட நல்லா பழகுவார்கள். இங்கு எங்கள் வீட்டுக்கும் வந்திருக்கிறார்கள். அவர் என்னை பாட வைத்திருக்கிறார். அதேபோல் ஒரு டைம் சண்முகானந்த கலையரங்கில் கீழே அவருடைய நிகழ்ச்சி நடந்த பிறகு மினி தியேட்டர் மேலே அங்கே வந்து புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாட்டை என்னை பாட வைத்தார் மினி தியேட்டரில், சண்முகானந்தாவில். அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி எம்ஜிஆர் சிவாஜி ஆக்ஷன் எல்லாம் பண்ணுவான். அப்போது தம்பி கங்காராம் வந்து அப்போது யாருக்காக இந்த பாட்டு வந்து ரெக்கார்டு போட்டு அந்த ரத்தம் வர்ற மாதிரி ஆக்ஷன் பண்ணான் என் தம்பி கங்காராம். அப்போது அவர் வந்து எங்கள் தம்பிக்கு வந்து சிவாஜி கணேசன் எங்கப்பா அப்படின்னு கேட்பார். அவர் என் மேலே என்ன பற்றுதல் வந்ததோ தெரியல, எனக்கு ஒரு அருமையான ஒரு அவார்டு கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்தது மட்டும் இல்லாமல் மும்பையில் இருக்கிற அனைத்து தமிழ் மக்களும் எனக்கு மும்பை டிஎம்எஸ், மும்பை புகழ் நரசிம்மன், டிஎம்எஸ் ஐயா அப்படின்னு பெரியவர்கள் எல்லாம் கூப்பிடும்போது எனக்கு மிகவும் நிறைய கிடைத்திருக்கின்றது. எல்லா நிகழ்ச்சி எங்கெங்கே நடந்தது இப்போதைக்கு ஞாபகம் இல்லை. இருந்தாலும் ஒரு சில நிகழ்ச்சிகள் எங்கெங்கே நடந்தது நான் சொல்ல இருக்கேன். மாண்டுப்பில் வந்து பிரைட் ஸ்கூல் ஐயா தேவதாசன் சார் அவர் மூலியமாக அங்கு நான் நிகழ்ச்சி பண்ணியிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அங்கே நாடார் தமிழ் சங்கத்தின்
கலைஞர் டிவியில் கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னா, பிஹெச் அப்துல் ஹமீத், எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் எல்லாம் சண்முகானந்த கலையரங்கில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பிஹெச் அப்துல் ஹமீதிடம் நான் எனக்கும் பாட தெரியும் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்போ நீங்கள் வந்து பயோடேட்டா அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நான் அனுப்புனதுக்கு எனக்கு வந்து கலைஞர் டிவியில் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது ரமேஷ் பிரபா, பிஹெச் அப்துல் ஹமீத் அவர்கள் மூலியமாக எனக்கு மதுரையில் அப்போது பாட்டு கிடைச்சது. ஃபஸ்ட்டு பாட்டு பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும், அதை நான் பாடியே காட்டுறேன். பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது, என் மாமனாரே வழி மாறினாரே உங்க மரியாதை என்னாவது. பட்டத்து ராஜாவும் பட்டாள சிப்பாயும் ஒன்றான காலம் இது, என் மாமனாரே வழி மாறினாரே உங்க மரியாதை என்னாவது. அதுக்கப்புறம் அதே கலைஞர் டிவியில் ரசிகன் நிகழ்ச்சியில் எனக்கு வந்து டிஎம்எஸ்ஏவுடைய பாடல்கள், மதுரையில் இருந்து நிறைய ரசிகர்கள் வந்திருந்தாங்க. அப்போ மோதிலால் நானும் அங்கே போயிருந்தோம். அப்போது அங்கேயும் எனக்கு பாட வாய்ப்பு கிடைச்சது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அந்த பாட்டு கூட அங்கே கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இந்த பாட்டு அங்கே பாடியிருந்தேன். அப்போ வந்து லக்ஷ்மண் சுருதி அவங்களோட மனைவி மாலதி அவர்களும் அங்கே வந்திருந்தாங்க. அப்போது அவங்கக்கிட்ட எனக்கு அடையாளம் தெரியுதுமா அப்படின்னு கேட்டேன். நான் வந்த உடனே உங்களை பார்த்துட்டேன் சார் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மும்பையில் எஸ்பி சாரோட பாட வந்திருந்தாங்க. அப்போ அவங்களோட சண்முகானந்த கலையரங்கில் நான் வந்து மயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன மணி மாளிகை தான் கண்ணே, இந்த பாட்டு அவங்களோட பாட வாய்ப்பு கிடைச்சது. அதுவும் பெரிய வரப்பிரசாதம். அதே போல் திரும்பவும் விஜய் டிவியில் எனக்கு எப்படி வாய்ப்பு கிடைச்சது, திருச்சியில் போய் அந்த ஷூட்டிங் நடந்தது. அப்போவும் அந்த அதுலேயும் நான் 3 பாட்டு பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் இன்னும் 2 சேனலில் பாடியிருந்தேன். ஆனால் அந்த சிடிக்கு பேர் வந்து தென்னவன் நாளை மன்னவன். ஐயா விஜயகாந்த் அவர்களுக்காக பாடிய பாடல்கள். அதற்கு வந்து ஓர்லம் மலாடிலிருந்து எங்களுக்கு முத்துராஜ், புஷ்பராஜ், அப்புறம் தர்மர், இவங்கெல்லாம் 3 பேரும் அந்த சிடி வெளியிட்டாங்க. அப்போது அந்த டிஎம்எஸ்ஏ பாடுற மாதிரி வேணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு பாட வச்சாங்க அந்த பாட்டு. அதுக்கு பாட வச்சதுக்கு திரு ஆர்டி ராஜன் அவர்கள் தான், நரசிம்மன் எப்படிங்க அவர் தான் அந்த குரலுக்கு லாய்க்கானவர் அப்படின்னு என்னை நாடி திரும்ப டோம்போலியில் தான் அந்த ரெக்கார்டிங் எல்லாம் பண்ணினோம் நாங்கள். அப்போ அதில் வந்து நான் பாடியிருக்கேன். திரு ஆர்டி ராஜனுடைய மனைவி அவர்கள் 2 பாட்டு பாடியிருக்காங்க. டிஎம்எஸ் செல்வகுமார் அவர்கள் 2 பாட்டு பாடியிருக்கிறார்கள். அதில் அந்த சிடி ஏதோ தான் சிடி தென்னவன் நாளை மன்னவன். அது மட்டும் இல்லாமல் ஏதோ நாங்கள் பாடினவங்கெல்லாம் இதில் இருக்கோம். இது வந்து சென்னையில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் மும்பையில் இது வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை. அது வந்து மும்பையில் நாங்கள்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சிடிக்காக நாங்கள் பாடுபட்டு பாட்டெல்லாம் பாடியிருக்கோம் ஐயாவுக்காக. ஆனால் மும்பையில் இது வரைக்கும் இந்த ரிலீஸ் யாருமே பண்ணலை. தயவுசெய்து இது மும்பையில் கூட ரிலீஸ் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
திரும்பவும் மதுரையில இருந்து மோதிலால் அவர்கள் மூலியமாக சௌராஷ்டிர மொழியில் என்னை பாட வைத்தார்கள். அது மதுரையில் தான் ரெக்கார்டிங் செய்யப்பட்டது. இருந்தாலும் இதற்கு எனக்கு எம்என் ராஜா அம்மா அவர்களும் அவருடைய கணவர் அவர் 2 பேரும் சேர்ந்து எனக்கு பொன்னாடை போத்தி மரியாதை செலுத்தினார்கள். அதுவும் எனக்கு பெரும் இன்னமும் நாங்கள் நிறைய பாட இருக்கிறோம், சிடிவும் எடுக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் அதுக்கு எங்களுக்கு சரியான ஃபைனான்சியர்கள் யாரும் கிடைக்கிறதில்ல. அப்படி இல்லைன்னா தனிப்பாடல்களும் நாங்கள் எழுதுறவங்க இருக்காங்க, சங்கீதம் பண்ணுறதுக்காக ஆர்டி ராஜன் சார் இருக்கார், பாடுறதுக்கு நான் இருக்கேன், அதுவும் நாங்கள் பண்ணலாம். இப்போது சிடி திரு ஆர்டி ராஜன் அவர்களும் ரங்கநாதன் அவர்களும் அந்தேரியில் ஒரு கோயில் இருக்கின்றது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த சிடி இப்பொழுதுதான் விநாயகர் சதுர்த்தி நேரத்தில் அதை சிடி யார் முன்ன நின்று நடத்துகிறாங்களோ அந்த நேரத்தில் பற்றாக்குறை எல்லோருக்கும் ஏற்படும். ஒரு சிலருக்கு ஏற்படாத ஃபைனான்ஸ் கிடைச்சிட்டாக்கா. ஆனால் அதே போல் எங்களுக்கு ஆர்கெஸ்ட்ராவில் அமௌண்ட் இவ்வளோதான் வேணும் இவ்வளோதான் வேண்டாங்கிறத மாதிரி இல்லை. இருந்தாலும் ஒரு சில முகத்தை பார்த்து நாங்கள் நிகழ்ச்சி நடத்த வேண்டியா இருக்குது. அதில் கம்மியோ ஜாஸ்தியோ அதெல்லாம் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி எங்களோடு இருக்கும் ட்ரூப்ஸ் அவங்களுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துட்றேன். ஒரு சில நேரத்தில் பற்றாக்குறை இருந்தாலும் என் கை பணம் கொடுத்துருவேன். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஸ்கூல் பேக், ட்ராவல் பேக்ஸ், அப்புறம் இது பையன்னா தாம்பூல பை, இதெல்லாம் நாங்கள் சொந்தமாக மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். அதனால எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது பரவாயில்ல. எனக்கு பெரியவங்கெல்லாம் சொல்லியிருக்காங்க, இந்த நிகழ்ச்சி உங்களோட நிப்பாட்டிடாதீங்க, இன்னும் அதை தொடர்ந்து நடத்துறதுக்காக கம்மியோ ஜாஸ்தியோ நீங்கள் எப்படி நடத்திட்டே இருங்க, உங்களுக்கு பேரும் புகழும் நல்லா இருக்குது மும்பையில். அது கட்டாயமாக நீங்கள் தொடருங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சின்ன சின்ன நிகழ்ச்சியோ பெரிய பெரிய நிகழ்ச்சியோ எனக்கு எல்லா இடத்துலையும் கூப்பிட்டு பாட வச்சு அது ஒரு பெரிய வரப்பிரசாதம் எனக்கு. அது மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. நானும் அந்த மக்கள் முகத்தை பார்த்துட்டு நான் கம்மியோ ஜாஸ்தி எப்படி இருந்தாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஏதோ பண்ணிகிட்ருக்கேன். இன்னமும் நீங்கள்லாம் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்து ஃபைனான்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணி எனக்கு மேலே மேலே வளரணும்னு சொல்லிட்டீங்கன்னா. அப்போது மாரியம்மன் கோயிலில் அவங்க வந்திருந்தாங்க. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் அங்கே கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அவர் கேள்விகள் கேட்கும்போது உங்கள் பேர் சொல்லுங்கன்னாச்சு அப்படின்னாரு. நான் எம்என் நரசிம்மன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் என்ன சொன்னார், எம்என் நம்பியாரா? அப்படியெல்லாம் சிரித்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நண்பர் ஒருத்தவர் சொன்னார், இது மாதிரி அவருக்கு இன்னொரு பேரும் உண்டு, அது என்ன பேர் அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, இவர் டிஎம்எஸ் பாட்டெல்லாம் பாடுவாங்க அப்படின்னு. அப்படியா? அப்படின்னா அவர் 4 லைனாவது பாடி ஆகணுமே. அப்போ என்ன பாட்டு பாடுவீங்க அப்படின்னு சொல்லி என்னை பாட சொன்னாங்க. அப்பதான் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது எனக்காக, அன்னை மடியை விரித்தாள் எனக்காக, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. டிஎம்எஸ்ஏ பாடிய பாடல்கள் நிறைய பாடல் இருக்கிறது. இருந்தாலும் எனக்கு புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அந்த பாடல் எனக்கு பெரிய நல்ல ஆசீர்வாதத்தோட நிறைய பாடல்கள் நிறைய இடத்துல பாட சொல்றாங்க. அது என்னன்னு தெரியாது எனக்கு. அது டிஎம்எஸ் ஐயா பாடி எம்எஸ் விஸ்வநாதன் சங்கீதம் பண்ணியிருக்காங்க. திரும்பவும் நம்ம கண்ணதாசன் அவர்கள் அந்த பாட்டு எழுதியிருக்காங்க. இவங்க 3 பேருக்குள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவர் எழுதணும், இவங்க கம்போஸ் பண்ணணும், இவங்க பாடணும், அப்படிங்கிற முறையில் அது புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்கள் அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே,
கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இந்த பாட்டு நிறைய இடத்துல எனக்கு நல்ல கைத்தட்டலோட பெயர் கிடைச்சிருக்கு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் உலகம் பிறந்தது அந்த பாட்டு வந்து சன் டிவியில் இமான் ஐயா மூலியமாக நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரி வந்து இன்னமும் இங்கே மும்பையில் இருக்கிற பெரியோர்கள் அவர்கள் எங்கு கல்யாண நிகழ்ச்சியோ முருகன் கோயிலோ அல்லது விநாயகர் கோயிலோ அம்மன் கோயிலோ அது மாதிரி எந்த நிகழ்ச்சி இருந்தாலும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமாக நிகழ்ச்சி நடத்தி கொடுக்க முடியும். அந்தந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் பாட முடியும். புது பாட்டு வேணுமா புது பாட்டு கிடைக்கும், பழைய பாட்டு வேணுமா பழைய பாட்டு கிடைக்கும், ஹிந்தி வேணுமா ஹிந்தியும் கிடைக்கும், தமிழ் வேணுமா அது மராட்டி வேணுமா அதுவும் கிடைக்கும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஹிந்தி ப்ரோக்ராம் நடத்துனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு தமிழ் கிடைக்காது. ஆனால் நாங்கள் வந்து தமிழ்காரங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கடவுளுடையது என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தமிழ் பாடலாம், ஹிந்தி பாடலாம், மலையாளம் பாடலாம், தெலுங்கு பாடலாம், மராட்டி பாடலாம், எல்லாம் பாடலாம். அதுக்கு காரணம் தமிழ்காரங்களுக்கு மட்டும்தான் ஒரு 4-5 மொழி தெரிஞ்சிருக்கு. அது வந்து பகவானுடைய அருள். அதே ஹிந்திக்காரனுக்கு ஹிந்தி பாட முடியும், மராட்டி பாட முடியும், வேற பாட முடியாது. ஆனால் நம்ம இருக்கிறவங்கெல்லாம் தமிழ்காரங்க தான். நாங்கள் வந்து 4-5 பாஷையில் பாட முடியும். அது நீங்கள்லாம் வாய்ப்பு கொடுத்து எங்களுக்கு வந்து ஒத்துழைச்சிங்கன்னா என்னோட ரொம்ப நல்லா இருக்கும். செயல்பட்டு கொண்டிருக்கும் அருமை நண்பர் என் உடன்பிறப்பா சகோதரர் திரு ஆர்டி ராஜன் சார்பாகவும் என் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் மும்பையில் வாழும் அனைத்து பெரியோர் தமிழ் மக்களுக்கும் என்னுடைய நன்றி வணக்கத்தை. எம்என் நரசிம்மன். அதே போல் எங்கள் பையன் எம்என் மோகன், அவருக்கும் அதுதான் ஆகுது. எங்கள் ஃபேமிலி நேம் மன்னாரி. மன்னாரிக்கு வந்து எம், நரசிம்மனுக்கு வந்து என் வந்து எங்கள் ஃபாதர் நேம் நாராயணசுவாமி, என்னோட பேர் நரசிம்மன். ஆனால் அதே போல் பையனுக்கும் மன்னாரி எம், நரசிம்மனுக்காக என் வந்துடுது. எம்என் மோகன் அவனுக்கு சொந்த பேர். நான் வந்து 40 வருஷமாக ஸ்கூல் பேக் ட்ராவல் பேக்ஸ் பிஸ்னஸ் பண்ணிவிட்டு இந்த இன்னிசை கச்சேரியும் நடத்திட்டே இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நிறைய மக்களுக்கு பாட வச்சுருக்கேன். அதே போல் இன்றைக்கி எங்கள் பையனும் ஹிந்தி பாட்டெல்லாம் பாடுவான். எங்கள் டோட்டல் ஃபேமிலியே எல்லாருமே பாடுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு 20 வருஷமாக 15 வருஷமாக நான் பிஸ்னஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு இன்றைக்கி எங்கள் பையன் தான் இந்த பிஸ்னஸ் பார்த்துக்கிறான். அதை வச்சு தான் எனக்கு வந்து கலை நிகழ்ச்சி எல்லா இடத்துலையும் எனக்கு போக முடியுது, எல்லா இடத்துக்கும் நான் எல்லோரையும் சந்திக்க முடியுது. இல்லைன்னா டைமே கிடைக்காது. அதுக்கு வந்து எங்கள் பையனோட அவனுக்கு தான் நம்ம நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா உங்களோட நான் இருக்கிறதுக்கு அவன் இல்லைன்னா நான் உங்களோடலாம் வர முடியாது. நான் வந்து பிஸ்னஸே பார்த்துட்டு இருந்தால் நான் எந்த ஒரு ஆர்கெஸ்ட்ராவுக்கும் போக முடியாது. ஏன்னா நேரமே கிடைக்காது. பிஸ்னஸ் பண்ணிட்டே இருக்கேன். ஸ்கூல் பேக் காம்ப்ளிமெண்ட்ரி கிஃப்ட் பேக் பண்ணுறேன். ஒரு 15 இயர்ஸாக நான் பேக் ரெடி பண்ணிகிட்டே இருக்கேன். மேனுஃபேக்சரிங் ஜாப் முன்ன அப்பா பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ நான் அது பார்த்துட்டு பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் ஹிந்தி பாடெல்லாம் நான் பாடுவேன். எங்களது ஒரு குரூப் இருக்குது. ஆனால் நம்ம ஆர்கெஸ்ட்ரா அப்படி இல்லை. ஜஸ்ட் கோயிலில் நம்ம ஏதாவது நிகழ்ச்சி வச்சு நம்மளே பணம்லாம் போட்டு நம்ம செய்வோம். குரூப்பில் எம்வி பல்ராம் முராரின்னு குரூப் லீடர் இருக்கார். அவர் தான் பாட்டெல்லாம் ட்ராக்கில் தான் பாடுவோம். நம்ம எல்லாம் பிரகாஷ் முராரி, பல்ராம் முராரி, சுந்தரம், சிவா, கார்த்திக் முராரி, அப்புறம் ராஜன் ராம்மூர்த்தி, சாந்தராம் மல்வாட், நம்மெல்லாம் ஒரு 7-8 பேர் சேர்ந்து, அப்புறம் ஸ்ரீனிவாஸ் முராரி, நம்மெல்லாம் கோயிலில் என்ன நிகழ்ச்சி இருந்தாலும் எல்லாம் ஒட்டா சேர்ந்து பாட்டுக்கே இல்லை நம்ம பாடுவோம். அப்பா 60ஆம் கல்யாணத்துக்கு கடவுள் நினைத்தான் அந்த பாட்டு ரொம்ப ரிஹர்சல் பண்ணி பாடினேன். எனக்கு தமிழ் வேர்டிங்ஸ் எல்லாம் அவ்வளோ இதாக வராது. ஹிந்தி பாட்டு நான் பாடுவேன். ஒரு லைன் பாடினேன்னா
இப்போ கணபதி ஒகேஷன் அதுக்காக கணபதி பாட்டே பாடுறேன்னா நாளை கணபதி விசர்ஜன். देवा हो देवा गणपति देवा तुमसे बढ़कर कौन, स्वामी तुमसे बढ़कर कौन, और तुम्हारे भक्त जनों में हमसे बढ़कर कौन, हमसे बढ़कर कौन. देवा हो देवा गणपति देवा तुमसे है बढ़कर कौन, स्वामी तुमसे बढ़कर